கேம் ஆடுறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்க ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணணும்னு நினைச்சா ஈஸியாவே பிளே ஸ்டோர் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனா பழைய ஃப்ரீ ஃபயர் இருக்குல்ல, அதாவது ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் ரிலீஸ் ஆகும்போது ஆரம்பத்துல அது என்ன மாதிரி கேமா இருந்திருக்கும், என்ன மாதிரி அது என்ன கேம்னே தெரியாம சரியான கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல கொரோனா டைம்ல ப்ளே பண்ணிருப்போம்ல, அதே ஃப்ரீ ஃபயர் தான் இப்ப நான் ப்ளே பண்ண போறேன். ப்ரோ சும்மா கதை கட்டாத. அப்ப வந்து ஃப்ரீ ஃபயர் தான் அப்டேட் பண்ணி இரும்பு அடிச்சு இப்ப கட்டியா மாத்தி வச்சிருக்கானுங்க. அப்புறம் எப்படி நீ பழைய ஃப்ரீ ஃபயர் ஆடுவ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவல் பழைய ஃப்ரீ ஃபயர் தான், ஆனா ஒரிஜினல் ஃப்ரீ ஃபயர் கிடையாது. அதாவது பழைய ஃப்ரீ ஃபயர் கேம் இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஓஜி ஃப்ரீ ஃபயரை ஃபேக்மெரி கேமா உருவாக்கிருக்காங்க. இந்த கேம் தான் நீங்க ப்ளே பண்ண போறோம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு நாஸ்டாலஜிக் வைப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் லைக் பண்ணிட்டு எவ்வளவு ஐபன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஐபன்ஸ் நம்ம வீடியோக்கு தட்டி விட்டுருங்க. ரைட் ஓவர் ஆபீஸாம வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? ரைட் பா கேமர்ஸ், கேம்குள்ள வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அந்த பழைய ஓஜி கேம்ல எப்படி இருக்கும் லோடிங் ஸ்கிரீன் அதே மாதிரி இருக்குங்க. சோ வந்து ஃப்ரீ ஃபயர் ஆஃப்லைன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கானுங்க. ஸ்டார்ட் கொடுத்துடலாமா? ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஐயோ இந்த கேம் எல்லாம் ஆடி இத்தனை வருஷம் இருக்கும். ஆஹா நியூ அப்டேட் கொடுத்துருக்கானுங்களே. நியூ அப்டேட்லாம் நம்ம பண்ண தேவை கிடையாது. சென்டோசா ஐலாண்ட் ஓகே, இது அப்டேட்னு நினைக்கிறேன். ஃபாலோ கிரியேட்டர். ஸோ அந்த கேம் உருவாக்கினவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறானுங்க. ஸோ அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். டூ என்னையா நீ எமோட்லாம் போட்டுட்டு இருக்க? ஆமாம் அந்த காலத்து ஃப்ரீ ஃபயரில் எமோட்லாம் இருந்துச்சா? ரைட், அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லைங்க. ஸோ கேரக்டரை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு கேரக்டர் மட்டும் தான் லாக்ல இருக்கு, மற்ற எல்லாம் லாக்ல இருக்கு. ஏண்டா ஃபேன் மேடா விடுறீங்க, எல்லாத்தையும் வச்சு விளாண்டு போங்கன்னு கேரக்டர் லாக் பண்ணிருக்க மாட்டீங்களாடா என்னடா நீங்க? ஸோ இதோ கரண்ட்லி நான் அப்டேட்டிங் ஸ்டேஜ். ஓகே இதெல்லாம் இன்னும் வரலங்க. கரண்ட்லி நான் அப்டேட்டிங் ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் அப்டேட்ஸில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி நேம் போட்டு சேவ் பண்ணிட்டேன் மொக்கன்னு. ஸோ உள்ள வரப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக. வேற பெருசாக நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ரேங்க்டு மேட்ச்சு என்னடா எல்லாத்துக்கும் அப்டேட்டிங் கொடுத்தா என்னடா போங்கடாடே. கரண்ட்லி அப்டேட்டிங் ஸ்டேஜ். ரைட், அப்போ என்ன தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. செட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்கானுங்க, கண்ட்ரோல் கிராஃபிக்ஸு, ஸ்மூத் ஸ்டாண்டர்ட் அல்ட்ரா கிராஃபிக்ஸை கூட சேஞ்ச் பண்ண முடியலங்க. அடே என்னடா இது? மோட் கிளாசிக். ஸோ கிளாசிக் மோட் கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளாசிக் மோட் கிளிக் பண்ணால் தான் சைடில் ஸ்டார்ட் கேட்குது பாருங்க. மற்ற எந்த மோடுக்கும் கேட்கல, கிளாசிக் மோடு தான் கேட்குது. ஓகே ஸ்டார்ட் கொடுத்துடலாம். மேட்ச் மேக்கிங் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 12th படிக்கிறப்போ நான் ஒரு J1 வச்சிருந்தேன், சாம்சங் J1. ஸோ வந்து ஃப்ரீ ஃபயர் அப்போ தான் வந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து சப்போர்ட்டாக அந்த ஆரம்பத்தில் வந்த ஃப்ரீ ஃபயர் கூட எனக்கு சப்போர்ட் ஆகலை. என் நேரம் ஒன்று பார்த்துக்கோங்களேன், சப்போர்ட் ஆகலை. அதில் என்ன காமெடினா கேம்குள்ளெல்லாம் போகும், இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங்லாம் வரும். இந்த மேட்ச் மேக்கிங் வரப்போ பயந்துட்டே இருப்பேன். ஐயோ கேம் உள்ளே இருக்குமா இல்லை வெளில தூக்கி போட்டுமா அப்படின்னு. சில டைம் இந்த மேட்ச் மேக்கிங் மட்டும் உள்ளே போனதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமா இருக்கும், ஐயோ கேம்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஒரு சில டைமில் கேம் மட்டும் வெளில தூக்கி போட்டுரும். ரைட்டு, இதே மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அதே மாதிரி தான் சேம், அதே மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரி கொடுத்துருப்பானுங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ண முடியுது போல இருக்கு. வேற மாதிரி ஜம்ப் பண்ண முடியுது, உட்கார முடியுது, ப்ரௌன் பண்ண முடியுது. ஓகே சூப்பருங்க. ஸோ வந்து அப்படியே கொடுத்துருக்கானுங்க. கேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி ஒரு பச்சை பேக் ஒன்று இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இருக்கு அப்படியே. எப்படா அதை உருவாக்குனீங்க? வேற மாதிரி இருக்கீங்க. சீரியஸா வேற லெவல்னு தான் சொல்லணும். வேற லெவல். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஓடிட்டு இருக்கும். நிறைய பேர் நம்ம கூட நிற்பானுங்க. ஆனால் இந்த கேம் ஃபேன் பண்ணுறதுனால நம்ம கூட யாருமே இல்லை. ஸோ பழைய கேமில் வந்து நிறைய பேர் நிற்பானுங்க, அவனுங்களை போய் அடிக்க முடியும் நல்லா. நம்ம இஷ்டத்துக்கு போட்டு அடிக்கணும்னு அடிக்கலாம் அவனுங்களை. ஸோ ரைட்டு வந்துருச்சு கேமுக்குள்ள. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். பழைய ஃப்ரீ ஃபயர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் அப்டேட்ஸ் கொடுத்து ஃப்ரீ ஃபயரே மாற்றிட்டானுங்க. இப்போ ஃப்ரீ ஃபயரே நான் ஆடுறது இல்லை சொல்ல போனால். பழைய வந்தப்போ ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கேம் இப்படி தான் இருக்கும். ஸோ செக் பண்ண சொல்கிறானுங்க. அதுவும் இந்த மேப்பில் ஒரு லொக்கேஷன் பார்த்து குதிப்பானுங்க. ஸோ அந்த இடத்துலலாம் லூட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ வந்த புதுசில் ஆனதே எங்கடா பேராஷூட் ஓப்பன் பண்ண முடியாதா? இல்லைங்க பேராஷூட்டெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல. ரைட்டு அப்படியே லேண்ட் ஆயாச்சு. ரைட்டு இப்போ எங்கே போகணும்? ரைட்டு நம்ம நடக்கிற சொன்னா அப்படி கேட்குதா? துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி டப்புன்னு. இப்போ நம்ம எங்கே போகணுன்றது எனக்கே வந்து குழப்பமா இருக்கிறது. ரைட் இதுக்குள்ளே போவோம். கண்ணிக்குன்னு கிடச்சிச்சுன்னா நம்மளை எவனையும் நம்ம இந்த தனிக்காட்டு ராஜா மாதிரி நம்ம மட்டும் தான் இருக்க போகிறோம். நம்மளை எவனும் வந்து இது பண்ணுறதில்ல, எதுவும் போகிறதில்ல. ஸோ உள்ளே போய்ட்டு தான் கண்ணிக்குன்னு கிடைக்குதான் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே உள்ள போ. என்னடா இடமே பிளாங்கா இருக்கு? இடமே பிளாங்கா இருக்குங்க, ஒன்றுமே இல்லை உள்ள. என்னடா ஒன்றுமே இல்லை? என்னடா இப்படிதான் இருக்குமா? ட்ரையா தான் இருக்குமா? ஏதாவது காரு பைக் எதனா கொடுத்துருப்பீங்களாடா? அதுவும் கொடுத்துருப்பீங்களா இல்லை கொடுத்துருக்க மாட்டீங்களா? எங்க இருக்கு? எதையும் கண்ணால கூட காணுமே. ஐயோ இதுக்குள்ள வரணுமா? ரைட்டு இப்போ எங்கிட்டா நான் போகணும்?
சும்மா ஒரு மேப்ல இறக்கி விடுறேன் சுத்தி பாத்துக்கன்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. வேற ஒன்றும் பெருசா இல்ல. சேஃப் ஜோன் கூட வருமா இல்ல வராதா இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம ஒரு ஆள் தான் உயிரோட இருக்கும். இன்னும் யாரையுமே கொல்லலன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஸோ அது கூட அப்படியே இருக்கு. ஏதாவது வண்டிக்கு ஏதாவது கொடுத்துருந்தானுங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஏதாவது ஜீப் இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அப்படியே ஓடிட்டே தெரிய முடியுமா? எவனாவது ஒன்று ரெண்டு பாட்டையாவது அட்லீஸ்ட் உள்ள ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ பாட்டை ஆட் பண்ணி அவனுங்களை நம்ம சொல்ற மாதிரி அதுவுமே பண்ணாம விட்டானுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பெரிய மேட்டர் இல்லை. இருந்தாலும் சொல்றேன் ஆட் பண்ணிருக்கலாம்னு. ரைட்டு. அப்படியே இந்த இதில் மேலே போய் பார்க்கலாம். மேலே ஏதாவது வெப்பன்ஸ் ஏதாவது வச்சிருக்கானுங்களான்னு எனக்கே தெரிலங்க. எங்கிட்டு போறேன் நான் பாட்டுக்கு ஒரு திசையில் ஐயோ இது வெளில போய் குதிக்கிறது திசையில் போயிட்டு இருக்கேன். பட் அப்படியே ஆக்சுவலாக அப்படியே இருக்குங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து அந்த இப்போ உள்ள ஃப்ரீ ஃபயர் தவிர்த்து பழைய ஓஜி ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. சீரியஸாக வெறித்தனமாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் என்ன கன் இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி கேம்குள்ள ஒன்றுமே இல்லை. ஏய் இங்கனடா இங்கேயும் ஒன்றும் இல்லையா? ஏதாவது கார் ஏதாவது கண்ணில் பட்டா கூட நல்லா இருக்கும். ஜீப்பு தூரத்தில் ஒரு ட்ரக் நிற்கிது, அதெல்லாம் ஓட்ட முடியாது எனக்கு தெரிஞ்சு. அங்கே ஒரு கார் கிடக்குற மாதிரி இருக்கு. இல்லைங்க அதுவுமே வந்து ஒரு டம்மி கார் தான் நினைக்கிறேன். ஸோ டம்மி கார் தான் உடச்சி போட்டிருக்கானுங்க. இதுல இருந்து சரிக்கிட்டு போகுமா இல்லை அப்படியே என்னடா என் பள்ளத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கான். இது வந்து ஃப்ரீ ஃபயரோட ஃப்ரீ ஃபயர் வர்றதுக்கு முன்னாடி அந்த புரோட்டோ டைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கார் ஏதாவது ட்ரக் இல்லைங்க. என்னடா இப்படியே ஓட விட்டா என்னடா அர்த்தம்? துப்பாக்கியே கொடுக்கல, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலான்னு விட்டுருக்கானுங்க. தூரத்துல ஒரு ஜீப் மாதிரி தெரியுது. ஒரு ஆட்டோலாம் இருக்குங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃப்ரீ ஃபயர் பழைய ஃப்ரீ ஃபயர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஆட்டோலாம் இருக்கும். ஸோ வந்து பழைய ஆட்டோ ஓல்டான ஆட்டோ இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஓட்டிக்க முடியும். ஜீப்லாம் வச்சிருப்பானுங்க, இங்கே ஒன்றுமே இல்லையே. பட் லொக்கேஷன்ஸ்லாம் ஆக்சுவலாக அப்படியே இருக்கு. இங்கே தான் நான் வந்திருக்கேங்க. இங்கே ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ல இருந்து ஹெல்த் கிடைக்கிறது. அப்புறம் வந்து ஃபுல்லாக இதாக வச்சுருப்பானுங்க, எப்படி சொல்கிறது, அந்த கன்னு ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிளாங்காக இருக்கவே இருக்காது. ஸோ பிளாங்காக வச்சுருக்கானுங்க கேமை. அப்படியே அப்படியே இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. எனக்கு தெரிஞ்ச இந்த பாலத்தில் ஏதாவது லூட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாலத்தில் லூட்டு இல்லைன்னா கார் இருந்தால் கூட கார் இருந்தால் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. கார் இருக்குன்ற மாதிரி தான் வந்து இந்த கேமை டவுன்லோட் பண்ண சொன்னேன். போனப்போ வடக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ வடக்கு சேனலை பார்த்தா இதை டவுன்லோட் பண்ணேன். சொல்லியிருந்தாரு என்னையா உட்காந்துட்டே சரிக்கின்னு போற, ஓ உட்காந்துட்டு நடந்து போறியா, அப்படியே அப்படி தூக்கு. வேகமாக ஓட முடியல. ரைட்டுங்க ரைட்டுங்க ரைட்டுங்க. வேற இந்த கேம்ல எதுவுமே பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற அப்படியே ஓடிட்டு இருக்க முடியுமா? ஸோ சும்மா நீங்க வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியல. இருங்க ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ள விழ முடியுதான்னு பார்க்கலாம். என்னடா பக் ஆயிட்டேன். தாவிரு 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 தாவிரு. என்னங்க பக்கா நிக்கிறான். தாவு தாவு தாவு. தாவி குதிக்க முடியலையா? தாவியும் குதிக்க முடியலையா? அட போங்கடா, எதுவுமே பண்ண முடியலையடா. நான் கூட பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே கேம் நல்லா இருக்கு, ஆனா ஒன்றுமே பண்ண முடியலையே. சும்மா தான் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. மேப் மட்டும் கொடுத்துருக்கானுங்க அப்படியே. ஸோ வந்து பெருசா ஓஜி ஃப்ரீ ஃபயர் ஆடணும்னு நினைக்க மாட்டீங்க. ஜீப்பு கல்ல விட்டுருச்சு. பெருசா ஓஜி ஃப்ரீ ஃபயர் ஆடணும்னு நினைக்க மாட்டீங்க. சில பேர் பழைய கேமர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணணும்னு இருக்கும். ஸோ அவங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஜீப் எடுக்க முடியும், எடுக்க முடியும், எடுக்க முடியும், எடுக்க முடியுதா. ஐயோ ஆர்வத்தில் வெளில வந்துட்டா. இனிமே நான் என்ன பண்றேன்றத மட்டும் பாருங்க. ஆக்சிலேட்டரு என்னடா கார் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இருங்க வரேன். பிரேக்கு அப்படியே பேக்ல வா. அவ்வளோதான். ஸோ ஃபைனலி உருப்படியாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரே விஷயம்னா இதில் கார் எடுக்க முடியுது. அதான் உருப்படியாக இருக்க ஒரே விஷயம். ஸோ கார் எடுத்து ஓட்ட முடியுது, நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. அப்படி இந்த சைடு வா, அப்படியே வா பாண்டியம்மா, நேரம் வா. எட்டு போடுன்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேங்க. கார் எடுத்து ஓட்ட முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளால் ஜீப். ஏனையா ஸ்டேரிங்கே பிடிக்காம உட்காந்துருக்க நீ.
ஜஸ்ட் மிஸ் இடிக்கல. அப்படியே அப்படியே காரை வேணால் ஓட்டிக்க முடியும். ஸோ எவ்வளோ எஃபிஎஸ் போகுதுன்றதை வந்து கீழே காட்டுது. ஸோ 50-60ன்னு போயிட்டுருக்கு. அதை வந்து காரை ஓட்டிக்க முடியுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கேமுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவுமே இந்த கேமில் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, அந்த காரை கூட அவனாக பிடிச்சி ஓட்ட மாட்டான். சும்மா கையை எங்கே வச்சுருக்கான் பாருங்க, பிளட்டி ராஸ்கல். அப்படி உட்காந்துருக்கான். அவ்வளோதாங்க. வேறு கேம் இந்த கேமில் வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஓஜி ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் இருப்பானுங்கள்ல, அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து வேணால் எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்க பார்த்துட்டு வேணால் சென்ட் பண்ணுறேன். பட் அந்தளவுக்கு இந்த கேம் ஒர்த்து கிடையாது. சும்மா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், லிங்க் சென்ட் பண்ணுறேன். இல்லைனா ஓஜி கேம்னு தேடிங்கன்னா கூட உங்களுக்கே கிடைக்கும். அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. அப்படியே வண்டி நிப்பாட்டி நம்மளால் இந்த கேம் பிளே வீடியோ இங்கேயே முடிச்சுப்போம்.